குட் மார்னிங் காய்ஸ். இப்போ நாம் சரியாக 9 பீச்சுக்கு போகிறதுக்கு ஃபேமிலியாக போகிறதுக்கு நல்லா ரெடி ஆகிட்டிக்கிறோம். இது நம்ம வாகனத்தை போட்டுட்டு வேனில் வந்தோம். வேனை போட்டுட்டு இப்போது நம்ம ஆட்டோவில் 3 வீலில் தான் போகணுமா. எத்தனை கிலோமீட்டர்னு சரியாக இன்ஃபர்மேஷன் தெரியல. நான் நீங்கள் போகக்குள்ள நான் அப்டேட் தரேன் எத்தனை கிலோமீட்டர்னு சொல்லி. பெரிய வெஹிக்கிள் போகலாம் தான், சின்ன வெஹிக்கிள் தான் போகணுமா. அதாவது 3 வீலில் போய்ட்டு தான் போகணும். ஆனால் 3 வீலில் போட்டுட்டு இன்னும் கொஞ்சம் தூரம் நடக்கணுமா. அதாவது சரியாக பார்த்தா நூறலியாலேருந்து 1 ஹவர் 55 நிமிஷமும் காட்டுது கூகுள் மேப்ஸில். சரியாக 55 கிலோமீட்டர். நைனாஜ் ஜங்ஷன்லேருந்து 350 ரூபா 3 வீலுக்கு எடுத்தான். வேறு ரூட்டெல்லாம் வாங்கிக்கிற ஒவ்வொரு ரேட். அதாவது கொஞ்சம் விலைக்குன்ன ரேட்டுக்கு இது வந்து அது வந்து ரொம்ப நியர்பைன்னு நினைக்கிறேன். நாம் செலக்ட் பண்ண கொஞ்சம் என்டர்டெயின்மெண்ட்டாக போகிறதுக்கு. அதால் எங்கனைக்கில் இறங்கிக்கிறோம். இந்த ரோட்டெலாம் கொஞ்சம் ரொம்ப சின்னதாகிது. ரோட்டெலாம் நடந்து போகிறதுக்கு ஸ்லிப் ஆகுது. நல்ல ஷூவெல்லாம் அடிக்க வந்தால் தான் கொஞ்சம் தாங்கி நிற்கலாம், இல்லாட்டி கஷ்டம், வழுக்குது சரியான மாதிரி. கடைசியில் நைனாஜ் பிரிட்ஜுக்கிட்ட வந்தாச்சு. ரொம்ப தூரம் இல்லை. இப்போ நாம் நடந்து வந்த ரோட் வந்து ரொம்ப தூரம் இல்லை. ஜங்ஷன்லேருந்து மேபி அரவுண்ட் 1 கிலோமீட்டர் தூரம் தான் இங்கும். 350 ரூபாட தூரம் 3 வீலில் வரேன்னு சொன்னோம். வேறு ரோட்ஸ் எல்லாம் இங்கிது. மற்ற ரோட்ஸ் உங்களுக்கு போயிடாங்க. இந்த ரோட் தான் பெட்டர், கிட்டத்துலேயே இங்குது. பாலத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் 80 ஃபீட் உயரமும் 300 மீட்டர் நீளமும் 20 அடி அகலமும் கொண்ட பாலமாக இருக்குது. ரொம்ப இருட்டாகிது. இப்போ நாம் நைனாஜ் பிரிட்ஜையும் குகையையும் தாண்டி இப்போ நடந்து வந்துக்கிட்டு இருக்கிறோம். நைனாஜ் பிரிட்ஜின் பேர் வந்தது வந்து 9 ஆர்ச் ஈக்கிறார். அதாவது 9 கதவுகள் ஈக்கிற மாதிரி ஒரு வடிவத்தில் இந்த ஆர்ச் பிரிட்ஜ் ஈக்குது. அதில் தான் அந்த பேர் வந்தது. இன்னொன்று வந்து பறக்கும் பாலம்னு ஒரு பேர் ஒன்று இருக்குது. நான் சொன்னால் வந்து இந்த பாலம் வந்து அந்த இடத்துல வானத்தில் பறக்கிற மாதிரி ஒரு பார்த்தா விளங்குது. அப்படி தான் விளங்குது. இன்னொன்று வந்து ஸ்டீல் இணைக்கப்படாமல், அதாவது கம்பியில் இணைக்கப்படாமல் கட்டப்பட்ட ஒரு பாலம். அதாவது மலைகளை குடஞ்சி எடுக்கப்பட்ட கல்லில் பாலத்தை கட்டிக்கிறாங்க. சிமெண்ட்தான் கல்லை பயன்படுத்தி பாலத்தை கட்டிக்கிறாங்க. 1921 பிரிட்டிஷ் அரசாங்கமும் ஸ்ரீலங்கா அரசாங்கமும், அப்போது சிலோன் தன பேர் அப்படி தான் போட்டிருந்துரு, சிலோனும் சேர்ந்து கட்டப்பட்ட ஒரு பாலன்னு போட்டிக்குது. எல்லையும் தாமோதர ட்ரெயினும் இதால் போகிறதான். இப்போ நாம் பார்த்தாச்சு. பார்த்துட்டு அப்படி வந்த வழியாலேயே திரும்ப பெய்த்துக்கிட்டு இருக்கிறோம். வந்த வழியாலேயே திரும்ப பெய்த்துட்டு இருக்கிறோம். ட்ரெயின் வரக்காட்டியும் வெயிட் பண்ணுவோன்னு பார்த்தது. பார்க்க ட்ரெயின் வந்து லேட் ஆகும் போல, நம்ம டிலே ஏசின்னு ஒன்று இருக்குது. அதில் நம்மளோட பிளானிங்கில் நிறைய இது பிளானிங் இருக்குது ட்ரிப்பு போகிறதுக்கு. அதால் நம்ம போய்த்துக்கிட்டு இருக்கிறோம். போகிறதும் ஒரு ரிஸ்க்கு தான். திரும்ப மேலே வந்தீங்கன்னு சொன்னால் மேலே ஆட்டோ வைக்கிறேன். அதே 300 ரூபா தான். 300 350 ரூபா எடுப்பான். கழிச்சு உங்களுக்கு ஒரு 300 ரூபாய்க்கு போக வேணும். திரும்ப டவுனுக்கு போய்ட்டு அந்த வண்டி எடுத்துகிட்டு உங்களுக்கு போக வேணும். இதுதான் லாஸ்ட் கிளிப்.